ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் கடை வேலை இன்டர்வியூக்கு எந்தமான கொஷின் கேட்பாங்க, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லையுமே ரேஷன் கடை வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ பல மாவட்டங்களுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணீங்களோ சேம் அதே டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போயிட்டு இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இவங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வராமல் இருக்க, விரைவில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ணுங்கள், பயப்பட வேண்டாம். ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 25ஆம் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பல பேர்களுக்கு 25ஆம் உங்களுக்கு டிசம்பர் ஸ்டார்டிங் வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்க போது. ஸோ உங்களுக்கு என்னைக்கு தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த பிளேஸில் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்களோ அங்கே போயிட்டு உங்களுக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கு போக சொல்ல எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோம், அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டர்வியூவில் எந்தமான கொஷின் கேட்பாங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, tnpds.government.in. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தா பல இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் புரிய வரும். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்க வேண்டிய கொஷின்ஸ் நிறையா உங்களுக்கு இருக்கும். ஸோ எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, தமிழகத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, எத்தனை வட்டங்கள் இருக்குது, மொத்தமாக எத்தனை கிடங்குகள், எத்தனை குடோன்ஸ் இருக்குது, எத்தனை நியாய விலை கடைகள் மொத்தமாக தமிழகத்தில் இருக்குது, மண்ணெண்ணெய் பங்குகள் எத்தனை இருக்குது, மொத்த பிளேசஸ், மொத்த ரேஷன் கடை பிளேசஸ் எவ்வளோ இருக்குன்ற வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆறுமே ரொம்ப முக்கியமான கொஷின்ங்க. இது கண்டிப்பாக இல்லை ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குடும்ப அட்டை விவரம் பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓவராலாக எத்தனை பேர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தோராயமாக எத்தனை குடும்ப அட்டை இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக இருக்கணும் அப்படின்றது தேவையில்லை, இவ்வளோ குடும்ப அட்டை தோராயமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஹோம் பேஜில் இதுதாங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ அதேமாரி உதவி எண் என்ன, டோல் ஃப்ரீ நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டிஎன்பிடிஎஸ்க்கான டோல் ஃப்ரீ நம்பர் என்ன, அதையும் வந்து கேட்பாங்க. இந்த 2 டோல் ஃப்ரீ நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிடிஎஸ்க்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தா சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொது விநியோக திட்டம்னா என்ன, அதை பற்றியும் வந்து கேட்பாங்க. இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாவட்டங்கள், வட்டங்கள், எத்தனை குடோன்ஸ் இருக்குது, நியாய விலை கடைகள் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முதன்மை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியாய விலை கடைகள்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு நியாய விலை கடைகள் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நியாய விலை கடைகளை கண்காணிக்க மற்றும் மேற்பார்வை செய்ய என்ன மாதிரி இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மின்னணு எடையிடும் எந்திரங்கள் என்ன, அது பேர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு ரேஷன் கார்டில் புதுசாக நம்ம கைரேகை வைப்பதுக்கு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மிஷின் நேம் என்ன, அதையும் வந்து கொஷின் கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ முதன்மை என்ன, அதோட அமைப்பு என்ன, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பொது விநியோக திட்டத்தின் நோக்கங்கள் கேட்பாங்க, அதுக்கான அமைப்பு என்ன, ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு பற்றி நீங்கள் ஆன்சர் வந்து பண்ணிடலாம். ஓகே, அதேமாரி பொது விநியோக திட்டத்தில் எந்தமான துறைகள்லாம் ஈடுபட்டிருக்கு அதையும் வந்து பார்த்தா கேட்கறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குடும்ப அட்டை விவரங்கள்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் முக்கியமான கொஷின் இதுதான், மொத்தமாக எத்தனை அட்டை வகை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது முன்னுரிமை குடும்ப அட்டை. ஸோ முன்னுரிமை குடும்ப அட்டைனா எல்லா பொருட்களையுமே வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னுரிமை குடும்ப அட்டை, அன்ன யோஜனா ஏஒய் கார்டு இருக்குது பாருங்கள், அந்த கார்டு இருக்குது. முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை, அரிசி அட்டை இருக்குது, சர்க்கரை அட்டை இருக்குது, அப்புறம் பண்டகமெல்லா அட்டை இருக்குது. மொத்தமாக 5 விதமான கார்டு இருக்குது அட்டை வகையில். அதுக்கப்புறம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் அளவு மற்றும் வழங்கும் விலைப்பட்டியல், முக்கியமான இதுதான். ஸோ ஒவ்வொரு அரிசி அட்டைக்கு எத்தனை, சர்க்கரை அட்டைக்கு எவ்வளோ கிலோ போடுறாங்க, ஒரு நபருக்கு எவ்வளோ போடுறாங்க, அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. அதுக்கான விலை என்ன அப்படின்றது அவசியமானது. அதுக்கப்புறம் ஏஒய் கார்டு பற்றி சொல்லியிருக்காங்க, திருநங்கைகளுக்கான கார்டு பற்றி சொல்லியிருக்காங்க, வீடற்றவர்களுக்கான குடும்ப அட்டை பற்றியும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே பேசிக்காக ஒன்ஸ் நீங்கள் பார்த்து வச்சாவே போதுமானது. அதுக்கப்புறம் விவரம்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இன்ஃபர்மேஷன் பொது விநியோக திட்ட அமைப்பு முறைனா என்ன, அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. தற்போது எத்தனை வகையான குடும்ப அட்டைகள் இருக்குது, எத்தனை அட்டைகள்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி இருக்குது. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அறிக்கை, பொது விநியோக திட்ட அறிக்கைகள் என்ன, இதை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்எஃப்எஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி இருக்குது பாருங்கள், அதை பற்றியும் வந்து கேட்பாங்க. தமிழில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்றத. ஸோ பேசிக்காக இதான் உங்களுக்கான கொஷின். ஸோ இப்போ நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா பிடிஎஃபாக இருக்குது. ஸோ பிடிஎஃப் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்க பண்ணால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அல்லது நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, அதையும் நான் வந்து பார்த்தா ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, அதாவது என்னென்ன கொஷின்லாம் இருக்குன்னா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்த ஆண்டு, இதெல்லாமே வந்து இயர் எந்தெந்த இயரில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு கொண்டு வந்த ஆண்டு என்ன, அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் சட்டம் கொண்டு வந்த ஆண்டு என்ன, இதெல்லாமே உங்களுக்கு ஸோ எந்த இயரில் கொண்டு வந்தாங்க அதை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தமாக எத்தனை நியாய விலை கடைகள் இருக்குது, மொத்தம் எத்தனை சேமிப்பு கிடங்கு இருக்குது, அதை பற்றி கொடுத்தாச்சு. தமிழகத்தில் மொத்தமாக எத்தனை குடும்ப அட்டைகள் இருக்குது, ஸோ ரேஷன் ஷாப் கலர் என்ன அப்படின்றதையும் கேட்பாங்க. கூட்டுறவு சங்கங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது, சிவில் சப்ளை எத்தனை இருக்குது, உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் எத்தனை இருக்குன்றதை கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 5 வகையான ரேஷன் அட்டைகள் உள்ளன, அது என்னென்ன அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக ரேஷன் கடை வேலை நேரம். ஸோ ரேஷன் கடை வந்து எப்போ ஓப்பனில் இருக்கும், எப்போ க்ளோஸில் இருக்கும். அதேமாரி பிஹெச்ஹெச்சுக்கு எத்தனை அரிசி கிலோ போடுறாங்க, எத்தனை கோதுமை போடுறாங்க, ஏஒய்க்கு எத்தனை கிலோ அரிசி போடுறாங்க, அதுக்கப்புறம் சர்க்கரை எவ்வளோ போடுறாங்க, பாமாயில் எவ்வளோ போடுறாங்க, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு சில அந்த ஷார்ட் ஃபார்முக்கான குறியீடு கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக யார் கூட்டுறவுத்துறை அமைச்சர், யார் நிதியமைச்சராக இருக்காங்க, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யார், ஸோ நிதியமைச்சர் யார், தமிழகத்தில் யார் யார் அமைச்சர்கள், அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமானது தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் ஏரியாவில் யார் வந்து பார்த்தா எந்த அமைச்சராக இருக்காங்க, எந்த பதவியில் இருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் யார், அந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் கேட்பாங்க, அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ நார்மலாக ஸ்டார்டிங் எடுத்தோன்னே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தான் வந்து கேட்பாங்க, அதை நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள் பெயர் என்ன படிச்சிருக்கீங்க, அதை பற்றி கேட்பாங்க. அதெல்லாம் பேசிக்காக ஒரு 1 மினிட் வரைமே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் நியாய விலை கடை பெயர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ உங்கள் ரேஷன் கார்டு பெயர், ஸோ மேக்ஸிமம் உங்கள் ஊர் பேர் தான் ரேஷன் கார்டு பெயராக இருக்கும், அதை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எவ்வளோ ரேஷன் ஷாப் இருக்குது, நியாய விலை கடையில் என்னமான பொருட்கள்லாம் வழங்குறாங்க, அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அதிகம் உள்ள மாவட்டம் எது, தமிழ்நாட்டில் எவ்வளோ குறைவான மாவட்டம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடை ஊழியர் பற்றின கேள்வி என்னென்னா, ரேஷன் கடை எந்த துறை சார்ந்தது, எத்தனை வகை ரேஷன் கார்டு இருக்குது. ஸோ பேசிக்காக நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாமே. ஸோ நம்ம நிறையா வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அதிகபட்சமாக சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமாக அல்லது ரொம்ப டஃப்பாலாம் கேட்டுருவாங்களோ அப்படிலாம் இல்லை. அதிகபட்சமாக ஃபஸ்ட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இன்டர்வியூ போகிறப்ப. அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ போயிட்டு உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரையும் தான் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு மேலே கொஷின் இருக்காது. மேக்ஸிமம் 5 கொஷின் தான் கேட்பாங்க, அதுக்கு மேலே இருக்காது. அதில் ஒன்று செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தான் இருக்கும். ரேஷன் கடையை பற்றி 2-3 கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி ஒரு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து ஸோ மினிஸ்டர் பேர் என்ன, அதை பற்றி வந்து கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக இதே படிச்சுட்டு போனால் போதுமானது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைக்கான கொஷின் பற்றி ஒரு சில பிடிஎஃப்லாம் நம்ம கிட்டே இருக்குது. ஸோ நான் தேவைப்படுறவங்க நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இதெல்லாமே வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புனது தான், அவங்ககிட்ட வந்து கேட்டு வாங்கின இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ தேவைப்படுறவங்க கேளுங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நம்ம தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட் எல்லாமே வந்து பார்த்தா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்களுக்கு என்னமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரேஷன் பொருள் விலை பற்றி கேட்டிருக்காங்க. பிஹெச்ஹெச் மற்றும் என்பிஹெச் கார்டு. ஸோ கார்டு நேம் என்ன, ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு வாங்குறாங்க, இப்போது சர்க்கரைனா சர்க்கரைக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஒய் கார்டுக்கான ரேட் கேட்டிருக்காங்க. சுகர் ஒரு நபருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, கார்டு டைப் என்ன, கார்டு மீனிங் என்ன, அதை பற்றிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார், உங்கள் ஊருக்கு எந்த குரோன்லேருந்து பொருட்களை வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பர்சனுக்கு எவ்வளோ அமௌண்ட்லாம் கொடுக்குறாங்க, அதை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பர்சனுக்கு வந்து பார்த்தா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, ஸோ உங்கள் ஊரில் என்னமான ஃபேமஸ் இருக்குது, அந்த ஃபேமஸ் பற்றி எக்ஸ்பிளேஷன் கொடுங்க. அதை பற்றி அது மட்டும் இல்லாமல் ரேஷன் ஷாப்பில் இருக்க அந்த மெஷின் நேம் என்னன்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரேஷன் ஷாப்பில் வந்து பார்த்தா ப்ரைஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா இல்லை அமௌண்ட்டாக, அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. அடுத்த கட்டமாக நம்முடைய நேஷனல் ஃப்ளாக் கலர் என்ன, அசோக சக்கரத்தோட டீட்டெயில்ஸ் என்ன,
ஸோ உங்கள் ரேஷனோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, கொரோனா பீரியடில் ரேஷன் கடையில் இருந்துச்சா இல்லையா, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கினாங்க, டிஎன்பிடிஎஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, கார்ட் டைப்பு கேட்டிருக்காங்க, ஒரு பர்சனுக்கு எவ்வளோ ரைஸ் எவ்வளோ சுகர் போடுறாங்க அதை பற்றிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக நிறைய பேர் எனக்கு நிறைய அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக நான் டீட்டெயில்ஸாக வேணால் கண்டிப்பாக நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செல்ஃப் ப்ரொடக்ஷன் முக்கியமான அவசியமானது. அதேமாதிரி இந்த வெப்சைட்டே உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு வந்து அமையுது. இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்லேயே மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். கேள்விகள்னு இருக்குது பாருங்கள். இதில் போனவே உங்களுக்கான கேள்வியில் என்ன, அதுக்கான பதில் என்ன அப்படின்றத பல கொஷின்ஸ் இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. எப்படி புகார் பதிவு செய்வது, எப்படி மேல்முறையீடு செய்கிறது, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஊரோட மினிஸ்டர் யார், அவர் எந்த பதவியில் இருக்கார், கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் யார், இந்த மாதிரி ரேஷன் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்தா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இன்னும் எனக்கு ஏதாச்சும் பிடிஎஃப்லாம் கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதேமாரி இன்னொரு வீடியோலையும் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு பேசிக்காக இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி தான் கேட்டிருப்பாங்க. அதேமாரி கூட்டுறவு சங்கம், கூட்டுறவு ஒன்றியம், அதை பற்றியும் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் இன்ட்ரிக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிறையா சர்ச் பண்ணி யூடியூப்பில் நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க வீடியோ, அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி தான் நிறைய பேர் வந்து கேட்டாங்க. அதன் காரணமாக ஒரு பேசிக்காக இந்தமாரி ஐடியா இருக்கும் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நிறைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறாங்க. ஒரு கொஸ்டின் அதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு ஸோ நல்லா தைரியமாக இன்ட்ரிக்கு போங்க. நீங்கள் எதிர்பார்க்கறத வர இன்ட்ரி கொஷின்ஸ் கொஞ்சம் மொக்கையாக தான் கேட்பாங்க. எதிர்பார்க்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அளவுக்கு ஹையாக இருக்காதுங்க. நார்மலாக தான் கேட்பாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நார்மலாக போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் தேதி வரைக்கும் போகாதீங்க. 2 செட்டு ஜெராக்ஸ், ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் கீழே கண்டிப்பாக உங்களுடைய சைன் பண்ணி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.